இந்த எபிசோடு ஓப்பன் பண்ணதுமே இந்த நாய்க்கும் இவனுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறாங்க. இந்த மிலிட்ரி கேம்பில் வந்துட்டு இந்த நாய் கூட செம்ம ஜாலியாக இருக்குது. இந்த இடத்துல இவனை வந்து ரொம்ப புல்லி பண்ணுறாங்க இந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம். அப்பயும் வந்து இவனை திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த நாய் வந்து அங்கே குலைச்சி அவனை காப்பாற்றி ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரியே கூட இருக்குது. பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து ஓட விட்றாங்க. அப்புறம் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது அந்த மாதிரி டாக்ஸ்லாம் ரியலாகவே ரொம்ப அன்பாக இருக்கும். அண்ட் இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பாண்டிங் எல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான் நாய்கிட்ட, நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஆர்மி டாக். ஸோ ஒரு நாள் என்ன ஆகிடுது, இந்த நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இதால் வந்து ஆர்மி டாகை இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பையன் வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னா பரவாயில்லைங்க, வச்சுக்கோங்க, நான் இங்கேருந்து போகும்போது நாயை கூட்டிகிட்டு போயிடுறேன், கொல்லாதீங்க அப்படின்றாங்க. கருணை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இவனே பண்ணணும் அப்படின்றாங்க. இவன் ரெக்வஸ்ட் பண்ணதுமே இவனும் வேறு வழி இல்லாமல் அந்த நாயை வந்துட்டு ஊசி போட்டு கொள்றான். ரொம்ப அழுகுறான். அப்புறம் மறுபடியும் இவனை வந்து புல்லி பண்ணுறாங்க. அந்த நாய் இறந்ததுக்கப்புறம் அடுத்து என்னாச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.